மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீ ராஜாதி ராஜாவாக, தேவாதி தேவனாக, அற்புதங்களை செய்கிறவராக, அதிசயங்களை செய்கிறவராக இருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரை ஸ்துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதித்து உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் சிறந்தது என்று சொல்லி நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிற தேவன். எங்கள் நாட்களையும் எங்கள் வருடங்களையும் எங்கள் வாழ்விலே ஆராய்ந்து நிதானித்து எங்கள் வாழ்க்கையை பெரிய காரியங்களை செய்து வருகிற உம்முடைய கோடான கோடி ஆண்டவரே நாமத்துக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் செலுத்தி உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, மகிமையின் ராஜாவே, மகத்துவங்களின் ராஜாவே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே, நித்திய பிதாவே, உம்முடைய நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவிலே பெரியவராக பரிசுத்தராக வல்லமை உள்ளவராக இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்கள் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் சிறந்தது என்று சொல்லி உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தையும் உம்முடைய நாமத்துக்குரிய ஸ்தோத்திரங்களையும் செலுத்தி உம்மை நன்றியோடு நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளை எங்கள் தேவன் எங்கள் நடுவிலே வல்லவராயிருந்து பெரியவராயிருந்து போதுமானவராயிருந்து நடத்தி வருகிற உம்முடைய உன்னதமான கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, அதிசயங்களின் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், 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 துதிக்கிறேன். அற்புதங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில நீங்க பாராட்டி வருகிற கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஓ ரிபா கராதிரா பாகராதிரா மனா ஓ ரிமாங்கரோ சந்தன தியா கபா கரந்தனமா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் கிருபை. இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி நம் வார்த்தைகளை தியானித்து ஜெபிக்கலாம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவின் பலன் அடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை,
கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் சேமம் நன்மை அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரிவாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரிவாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கால் மிதிக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். கால் மிதிக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நன்மையினா முடிசூண்டு வளம் பெருக. ஆண்டுகள் நன்மையினா முடிசூண்டு வளம் பெருக. தேசத்தின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். தேசத்தின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் ஆசீர்வதிக்கிற உம்முடைய பாதங்களை முத்தம் செய்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவோடு உம்மை ஸ்தோத்திரித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரீதியாயிருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வணங்கி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். தேசமே, நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வாக்குத்தத்தத்தின்படி நாளே நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய சிந்தனைக்காக இந்த காலை வேளையில எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். இவைகள் செய்து முடிந்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து
இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியருமாகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அமோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவருடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. எப்படி என்றால், அவருடைய குமாரத்திகளே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோடு கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முத்திரையாயிருக்கிறது என்றார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கிருபையாக நடத்தி வந்ததை குறித்து இந்த வேத வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக, சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிற தேவன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது செருபாபேல் தலைமையிலே ஒரு குழு கிமு 485 536 இந்த ஆண்டுகளிலே பாபிலோனிலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். இரண்டாவது குழு எஸ்ராவின் தலைமையிலே இந்த குழு கிமு 407 428 ஆகிய வருஷங்களிலே பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வந்தார்கள். நெகேமியா தலைமையிலே மூன்றாவது குழு கிமு 394 445 ஆகிய வருஷங்களிலே எருசலேமுக்கு வந்து அதனுடைய அஸ்திபாரங்களை போட்டார்கள். இந்த இரண்டாவது குழுவில தான் எஸ்ரா 1496 பேரை அழைத்து கொண்டு வந்து அகாவா நதி அண்டையிலே 3 நாள் அளவும் காத்திருந்து பாபிலோன் தேசத்திலிருந்து ஜனங்கள் கொடுத்த வெள்ளியையும் பொன்னையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி வருகிறான். அதை வந்து ஆசாரில் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு அர்த்தசஷ்டா ராஜா எழுதி கொடுத்த நகலை கொண்டு வந்து அந்த இடத்துல இருக்கிற தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள். ஆனால் இதில் ஜனங்கள் எவ்வளவு அற்புதங்களை கண்டும் பெற்றும் அவர்களாலே தேவனை சார்ந்து கொள்ள முடியாமல் அந்த தேசத்திலே பெண்களை கொல்லுவதும் பெண்களை கொடுப்பதும் அப்படியான ஒரு நிலைமைக்கு புறஜாதிகளோடு கலந்து விட்டார்கள். இதைதான் தேவன் துக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சில நாட்களாக அருவருப்புகளை குறித்து பார்த்து வந்தோம். இந்த நாளிலும் கூட நாம் விலக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சில காரியங்களை விட்டு நாம் விலகுவதை தேவன் விரும்புகிறார். நேற்றைய தினத்திலே நாம் படித்தோம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தும்படியாக அதை வாசிக்கிறேன். எரேமியா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீங்க எடுத்திருந்தாலும் வாசிக்கலாம். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை உன் பார்வை நின்று அகற்றிவிட்டால், அதாவது விலக்கிவிட்டால், நீ இனி அலைந்து திரிவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகம் பேர் அலைந்து திரிகிறதற்கு காரணம் கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாக போகிறதுனால. இங்கே நாம் பார்க்கிறோம், காயினும் ஆபேலையும் குறித்து பார்க்கிறோம். காயின் கர்த்தருடைய
சித்தத்துக்கு மாறாக இருந்தபடியினால் தன் சகோதரனை கொலை செய்தான். அதனால அவன் சாபத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். இந்த பூமியில நீ நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்று. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது ஆகாரை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் அவள் தோல் மேலே ஒரு குடம் தண்ணீரையும் அப்பங்களையும் கொடுத்து மகனை திரும்ப அனுப்பி விடுகிறாள். 2 பேரும் வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறார்கள். அம்பெறுகிற தூரத்தில் மகனை போட்டுவிட்டு அந்த அழுகையின் சத்தத்தை பார்க்க முடியாம அந்த அருமையான ஆகார் கதறி அழுது கொண்டிருக்கிறார். இருந்த வரைக்கும் அப்பம் இருந்த வரைக்கும் சாப்பிட்டாங்க, தண்ணீர் இருந்த வரைக்கும் குடிச்சாங்க. இப்ப அப்பம் இல்லைனாலும் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் மிக மிக அவசியம் என்பதனாலே ஆகார் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து பிள்ளையை அம்பெறுகிற தூரத்திலே போய் போட்டுவிட்டு இவள் அழுகிறாள். ஆனால் அங்கே ஆகாரின் அழுகையை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லப்படாமல் பிள்ளையின் சத்தத்தை, அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். இந்த நாள்ல கூட என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையில நாம் அலைந்து திரிகிறோம் என்பதை விட அந்த அலைந்து திரிகிற நிலைமைக்கு காரணங்களை கண்டுபிடித்தால் நிச்சயமாக நம்முடைய அலைச்சல்கள் மாறும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் இன்றைக்கு பல விதங்களிலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்ச உடனே மறுபடியும் பழைய குருடி கதவை திரடி என்ற மாதிரி நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் ஒரு பின்மாற்றத்துக்குள்ளே கடந்து போகிறோம். எல்லாருக்கும் சோர்வுகள் வருகிறது உண்மைதான், அசதிகள் வருகிறது உண்மைதான், எல்லாம் வரும். எப்படி ஒவ்வொரு வருஷமும் தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று வீசுகிறதோ அதே போலவே எல்லா காற்றுகளும் வீசிக்கொண்டே இருக்கும். ஆனால் அதை கண்டு யாரும் தற்கொலை செய்து கொள்ளவில்லை. அந்த வருகிற அந்த புயலை பார்த்து யாரும் பயந்து ஓடி போகவில்லை. எப்படியோ வாழுகிறார்கள். ஆனால் நான் இந்த காலை வேளையிலே உணர்ந்து கொள்ளுவது, எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவராயிருக்கிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாம் சரியாய் செய்ய முடியும். ஆகவே நம்முடைய அலைச்சல்களுக்கு எதெல்லாம் காரணமா இருக்கிறது என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். வேலைக்கு போவது அலைச்சல் கிடையாது, வேலை செய்வது அலைச்சல் கிடையாது. ஆனால் ஒரு புடி சாப்பாட்டிற்கும் தண்ணீருக்கும் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்களை குறித்து நான் சொல்லுகிறேன். ஆகவே ஒவ்வொரு காலகட்டத்தில ஒவ்வொரு தேவை இருக்கிறது. குழந்தை சின்னதா இருக்கும்போது அதற்கு ஜான் துணி போதும். 6 மாதத்திற்கு 1 முழம் துணி போதும். 1 வருஷத்துக்கு கண்டிப்பா 1 மீட்டர் துணி போதும். இப்படி அந்த வளர்ச்சிக்கு ஏற்றாற் போல அந்த உடைகளை நாம் எப்படி பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோமோ அதே போலவே தான் தேவன் கூட நம்முடைய வளர்ச்சிக்கு ஏற்றாற் போல நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நான் பலமுறை சொல்லுவது உண்டு, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு சொல்லுவது உண்டு, விசுவாசிகளுக்கு நான் சொல்லுவது உண்டு. என்னவென்று சொன்னால், 5 வருடம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோட நடந்தால் அதற்குன்னு ஒரு பிளஸிங் வச்சிருக்கிறார். 10 வருடங்கள் நடந்தால் அதற்கு ஒரு பிளஸிங்க வச்சிருக்கிறார், ஆசீர்வாதங்களை. 15 வருடம் 20 வருடம் இருந்தால் அதற்குரிய ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். நீங்கள் 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் எல்லாம் நீங்கள் படிப்பீர்கள் என்றால், பெலிஸ்தருடைய தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கர்த்தருடைய பெட்டி அங்கே
அபினதா வீட்டிலே இருக்கிறது. 20 வருஷங்கள் இருக்கிறது. 20 வருஷங்கள்ல அவனுடைய மகனை பிரதிஷ்டை செய்து அதற்கு ஆசாரியனாக வைத்து அதை பூஜித்து வந்தான். ஆனால் அதே அந்த பெட்டிய தாவீது தன் நகரத்திற்கு கொண்டு வரும்போது அந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட எலியேசர் அங்க இல்லை. அங்க இருந்தான். ஆனா அவனுடைய மகன் உசியா தொட்டான், கர்த்தர் அடித்தார். ஏன் என்று சொன்னால், எப்பொழுதுமே நாம் எல்லா காரியங்களையும் கர்த்தரை தொட்டுக்கிறோம். கர்த்தரை எல்லாத்துக்கும் தொட்டுக்க கூடாது. அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அது மரணத்தை பிறப்பிக்கும். அப்படி நம்மளா போய் சில காரியங்கள்ல சிக்கொண்டு தவிக்கிற அந்த காரியங்கள் நமக்கு தெரியும். ஆகவே அன்பானவர்களே, ஆகாருடைய அலைச்சல்களை, இஸ்மவேலுடைய சத்தத்தை, அழுகையின் சத்தத்தை கேட்ட கர்த்தர் மனமிறங்கி ஆகார் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்த துறவை அவருடைய அகக்கண்களை திறந்து புறக்கண்களால் அந்த துறவை காண செய்து, அவள் துருத்தியிலே தண்ணீர் மொண்டு கொண்டால், தான் குடித்தால் தன் மகனுக்கும் கொடுத்தால், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். இந்த சத்தியங்கள் எல்லாம் நாம் படித்தும் கூட நமக்குள்ள மாற்றங்கள் ஏற்படுவதில்லை. மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளணும். நமக்கு 3 விதமான அலைச்சல்கள் உண்டு. சரீர பிரகாரமான அலைச்சல், அது பிழப்புக்கானது. ஆவிக்குரிய அலைச்சல், அந்த ஆவிக்குரிய அலைச்சல் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ரொம்ப பயங்கரமானது. எதையாகிலும் எங்கேயாகிலும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒரு நிலையில போகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஸ்திரத்தன்மை இல்லாதவங்க, ஸ்டடி மைண்ட் இல்லாதவங்க. எங்க கிடைக்குதோ எது கிடைக்குதோ அதை அப்படி போய்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் சித்தூர்ல இருந்து வருவாங்க நம்முடைய மறைமல் நகருக்கு. ஆனா அவங்க ஊழியக்காரங்க இல்லை. அவங்க கற்றுக்கொண்டாங்க கௌரவமா பிச்சை எடுக்கிறது. அலைந்து திரிந்தாங்க. ஒரு சிலுவை தெரிஞ்சதுன்னா அந்த வீட்டுக்குள்ள போவாங்க. கர்த்தர் உங்க வீட்டை காட்டினாரு, ஜெபம் பண்ண சொன்னார். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது சாப்பிட கொடுங்களேன் அப்படி கேட்பாங்க. உங்க கையில கிடைச்ச ஏதாவது ஒரு காணிக்க கொடுங்க, நாங்க ஒரு அநாத ஆசிரமம் நடத்துறோம். ஆனா அவங்க ஒன்றும் நடத்தல. இதெல்லாம் நான் நோண்டி எடுத்து, ஏன்னா அந்த பகுதியில சித்தூர் மாவட்டத்துல சிவாடா, என்னன்னு கண்டிகை, பன்னூர், சப்டேஷன், அந்த பகுதியில நான் தங்கி ஊழியம் செய்தனால எனக்கு தெரியும். முடிவா பாருங்க, அவனுடைய நிலை ரொம்ப பரிதாபம். மக்களை அலைந்து திரிந்து சம்பாதித்து ஏதோ வயிற்றை கழுவி கொண்டிருந்தார்கள். முடிவில் 2 பேருக்கும் மரணம் நடக்கிறது. அந்த அம்மா விபத்துல போயிடுறாங்க, ஒரு கொரோனால போயிடுறாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அழைத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே நடத்துவார். நம்மிடத்துல கொடுக்கப்பட்ட வேலைய ஒழுங்கும் கிரமமா உண்மையும் உத்தமமா நாம் செய்யும் போது நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். 20 வருஷம் கர்த்தருடைய பெட்டியை தன் வீட்டுல வச்சிருந்த அமினதாபின் மகன் பெட்டியை தொட்டு கர்த்தர் அடித்து செத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 20 வருஷம் இருந்து அவங்க என்ன கற்றுக்கொண்டாங்க? ஒன்னும் கற்றுக்கொள்ளல. ஆனா இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு இந்த நாட்கள்ல ஜெபிக்கிறதற்கு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நமக்கு உதவி செய்ய கர்த்தருடைய பிள்ளைங்க யாரோ ஒருத்தர் மூலமா ஆண்டவர் காரியங்களை செய்கிறார்.
ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல இன்னும் அலைச்சலாகவே இருக்கிறோம். மூன்றாவது, ஆத்துமாவில அலைச்சல். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா கூட காது கேளாத மாதிரி இருப்பாங்க. காது கேளாத மாதிரி இல்லை, அவனுடைய உணர்வுகள் எங்கேயோ பறந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய மனசு எங்கேயோ அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. மனசு அலைபாய விடாது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளை நாம் படிக்கிறோம். உன் கண்களை பறக்க விடாதேன், இல்லாது போகும் பொருள் மேல கண்களை பறக்க விட்டு அதுக்கு உருவம் கொடுத்து அப்படியே போயிடாதேன்னு சொல்லு. இப்படிப்பட்ட அலைச்சல்கள் எல்லாம் மாற்றக்கூடியது தேவனாலே முடியும். அப்படி இளையகுமாரன் தன் தகப்பனை விட்டு எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் செலவழித்து, அவன் அண்ணங்காரன் சொல்றான், வேசிகளிடத்திலே தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். இருக்கலாம் மேபி. ஆனா அலைந்து திரிகிறான், வழி தெரியல. பன்றிகள் தின்னுகிற தவிட்டை விரும்புகிறான், கிடைக்கல. அதை கொடுக்கல அங்க இருக்கிறவன். இல்லைன்னா அந்த தவிட்டை தின்னிருப்பான். பசி அதையும் தின்ன வைக்கும். சோமாலியா நாட்டை குறித்து பாத்தீங்கன்னா, இந்த களிமண்ணை கொண்டு வந்து கரைச்சி எப்படி உப்பு தயாரிக்கிறோமோ அந்த மாதிரி அவங்க அந்த இடங்கள்ல ஊற்றி அதை காய வச்சு அந்த மெல்லிய அந்த மண்ணு எடுத்து சாப்பிட்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வயிறு எரியுது. ஆனா நம்ம நாட்டுல நம்ம வீட்டுல எத்தனை பேரு சாப்பாட்டை வேஸ்ட் பண்றோம்? ஒரு ஆய்வு சொல்லுது, ஒரு வருஷத்துல ஒரு நபர் ஏறக்குறைய 13.5 கிலோ உணவை வீணாக்குகிறார்கள் என்று கணக்கு போட்டுக் கொள்ளுங்க. எனக்கு இப்ப 64 வயது. எனக்கு அறிவு தெரிஞ்ச வயது 5. ஏறக்குறைய 60 வருஷம். அப்போ ஒவ்வொரு வருஷமும் சாப்பாட்டை வீணாக்கி இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் கிருபையினால நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு, பசியினாலே வயிற்றில ஈரத்துணியை சுத்தி படுத்துக்கிட்ட பிறகு, எல்லாரும் இங்க திருப்பதிக்கு போறாங்க. அந்த தெய்வம் என்னை சந்தித்தது. அந்த போட்டோல எப்படி இருக்குதோ அப்படியே கண்ணை மூடி பார்க்கல, கண்ணை திறந்து பார்க்கிறேன். 83 ஜூலை மாதம் 19ஆம் தேதி రాత్రి. నేందా నీ కొల దేవుడు, నన్ను స్మరించక యేసుని స్మరించావంటే నిన్ను బిచ్చగాడుగా చేస్తాను. அப்படின்னா என்ன தொழுது கொள்ளாம நீ இயேசுவை தொழுது கொண்டால் உன்னை பிச்சைக்காரனா மாத்துவேன். அப்பதான் நான் கேட்டேன், నువ్వు తీసిన అప్పుకే ఇంకా వడ్డీ ఇస్తానే ఉంటావు, నువ్వెక్కడ మనుషుల్ని కాపాడబోతావు? నిన్ను ఎత్తుకొని వచ్చే వందరు ఎన్ని మంది యాక్సిడెంట్లో చనిపోతున్నారు? నువ్వేంది నన్ను కాపాడేది? యేసుక్రీస్తు నా పాపాన్ని క్షమించున్నాడు. ఆయన రక్తము ద్వారా నేను కడుగబడి ఉన్నాను. నాకు రక్షణ ఇచ్చున్నాడు. నువ్వు నాకేం చేయలేదు, అవతల పో యేసుక్రీస్తు நாமமுன அப்படின்னு சொன்ன முழங்கால் படிட்டு ஒரு 15 அடி தூரம் போய் சொல்லிச்சு, உன்னை பிச்சைக்காரனா ஆக்குவேன். நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. இப்படி சோதனைகள் வந்தது, ஆனால் பிச்சை எடுக்க விடவில்லை என் ஆண்டவர். பல சந்தர்ப்பங்கள் வந்தது, பிச்சை எடுக்க என் ஆண்டவர் விடவில்லை, ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, எங்கேயும் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி யார்கிட்டையும் யாசம் கேட்டது இல்லை. அழைத்தவர் உண்மையுள்ளவர். உணவுக்காக அலைந்து தெரியவில்லை, ஆத்துமாக்களுக்காக அலைந்து திரிந்து கிராமம் கிராமமா, அதாவது கனகம்ம சத்திரம் என்கிற அந்த சின்ன டவுன்ல இருந்து ராமஞ்சேரி,
நாகலாபுரம், பிச்சாட்டூர், புத்தூர், பள்ளிப்பட்டு, ஆர்கேபேட்டை, திருத்தணி, கனகம்மா சத்திரம் இந்த பகுதியில் இருக்கிற 1200 கிராமங்களுக்கு மேல என் கால் படாத தெருவில்லை, என் கால் படாத வீடு இல்லை. அப்படி ஒரு முறை காலில் செருப்பு இல்லாமையே அந்த குண்டாங்கல்லுங்க மேல நடந்ததுனால காலில் ஒரு கல்லு குத்தி காயமாகி என்னைய வரைக்கும் என் காலில் அது ஆணியாக இருக்குது. அதற்கு அடையாளமா அது இருக்குது. இப்படி பல, ஆனாலும் கர்த்தர் கைவிடவில்லை. ஊழியத்தின் நிமித்தமாக, பரிசுத்தத்தின் நிமித்தமாக, நீதி நிமித்தமாக உன்னுடைய அலைச்சல்களை எல்லாம் அவர் கணக்கில் வைத்து, நம்முடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்து, ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பலனளிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இதை நல்லா நம்ம விளங்கிக் கொள்ளணும் பிரியமானவர்கள். ஆகவே இளையகுமாரன் தன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து தகப்பனை தேடி வந்தபோது அவன் எதிர்பார்த்து வந்தது வேற, அவனுக்கு இங்க நடக்கிற அற்புதம் வேற. அதாங்க நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஒரு பியூட்டி. நம்ம உணர்வு அடைஞ்சிட்டா போதும், நம்ம அலைச்சல்கள் மாறிடுச்சு. உணர்வு அடையணும். யூதாசு கூட உணர்வு அடைந்தான், ஆனால் அறிக்கை செய்யவில்லை. பேதுரு உணர்வடைந்தார், அறிக்கை செய்தார். ஆண்டவரே எனக்கு மன்னியும் என்று கதறினார். யூதாஸ் உணர்வடைந்தான். ஐயோ, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனேன்னு 30 வெள்ளிக்காசை தூக்கி தேவாலயத்தில் எறிஞ்சான். ஆண்டவரே எனக்கு மன்னியும், எனக்கு மனமிறங்கும் சொல்லியிருந்தா ஒருவேளை யூதாஸ் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. நடந்தது. இந்த காலை வேளை நம்ம கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் அகற்றி விட வேண்டும். அஸ்தரோத்துகளை அகற்ற வேண்டும். தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸை எல்லாம் நம்ம ஒதுக்கணும். கர்த்தர் நியமித்திருக்கிற விசுவாசத்துல மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும், நம்மை நெருங்கி வருகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவோடு பொறுமையாக ஓட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் நான் பார்க்கிறேன், ரட்சிக்கப்பட்டவங்க பொய் பித்தலாட்டம், ஒரு பர்ஃபெக்ஷனே இல்லை, கொஞ்சம் கூட இல்லாதவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா எப்படியோ வாழுறாங்க. அதுல வாழ்க்கை. இப்படிதான் வாழணும். இந்த வாழ்க்கையை வகுத்து கொள்ளணும். ஆகவே இந்த நாள்ல ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவருப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆகவே இந்த நாட்கள்ல நாம் நம்மை விட்டு விலக்க வேண்டிய அருவருப்புகள் உண்டு, நரகலான விக்கிரகங்களை. இன்னைக்கு கூட நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க
அப்பா செத்த நாள் வந்தா அப்பா போட்டோவுக்கு மாலை போடுறான். நான் சொல்றது நாம்காவாசி கிறிஸ்தவங்களே இல்லை, நல்லா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆவிக்குரிய சபைகளுக்கு போறவங்கள சொல்றேன். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில, ஜபத்துக்கு கூப்பிட்டு இருந்தான். அந்த வீட்டில அவருடைய அம்மா அப்பா போட்டோ வச்சிருக்கிறேன். அதுல கலர்ஃபுல்லான ஒரு மாலை 2 பேர் கழுத்துலயும் தொங்குது, அப்பா அம்மா. ஏன்னா டெய்லி மாலை வாங்கி போட்டா காசு செலவு பண்ணணும். அதனால ஒரேடியா என்ன பண்ணிட்டாரு, பிளாஸ்டிக் மாலையை வாங்கி மாட்டி வச்சிருக்கிறார். நல்லா ரட்சிக்கப்பட்டவரு, சபையில போய் வேதமெல்லாம் வாசிப்பாரு, சங்கீதம் பேசுவாரு, நல்ல ஒரு மனுஷன், அதுல குறை சொல்ல முடியாது. ஆனா டெய்லி ஒரு ஊதுவத்திய கொளுத்தி அந்த போட்டோவுக்கு காட்டி அப்படியே அங்க குத்தி வைப்பார். அந்த சமயத்துல நான் அங்க போய் கேட்டேன், இதுல எல்லாம் குச்சி குச்சியா இருக்குது பிரதர், என்னன்னு கேட்டேன். இல்ல டெய்லி வீட்டுல ஆசனைக்காக ஊதுவத்தி கொளுத்தி வைப்பேன்னு அவர் சொல்றாரு. அவங்க மக ஒரு 13 வயசு இருக்கும், ஓடி வந்து அங்கிள் டாடி பொய் சொல்றாரு அங்கிள், டெய்லி ஊதுவத்திய கொளுத்தி அவங்க அப்பா அம்மாவுக்கு பூஜை போட்டுட்டு தான் அங்கிள் அது அங்க குத்துவாரு அப்படி. உண்மைய ஒரு நாள் மறைக்கலாம், 2 நாள் மறைக்கலாம். அப்பதான் அவருக்கு நான் உபாகமத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிச்சு காட்டேன். மரித்தவர்களுக்கு செய்கிற ஆராதனை இதெல்லாம் தான் விக்கிரக ஆராதனை. செத்தவங்க போட்டோ அவங்கள வீட்டுல மாட்டி வச்சிருப்பாங்க. சில வீடுல பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தி அவங்க போட்டோ தான் இருக்கும். யாருன்னா வந்துட்டாங்கன்னா போதும், அவங்க தாத்தனுக்கு தாத்தன் பூட்டனுக்கு பூட்டன் அவங்க ராமாயணத்தை தான் சொல்லி சொல்லி பேசுவாங்களே தவிர பைபிள சொல்ல மாட்டாங்க, வசனத்தை சொல்ல மாட்டாங்க. சில வீடுகள்ல பார்த்திருக்கிறேன், மாதா போட்டோ இருக்கும், ஏசுனார் போட்டோ இருக்கும், மத்தியில அவங்க அப்பா அம்மா போட்டோ இருக்கும். இவங்களுக்கு பேரும் கிறிஸ்தவங்க தான். என்னை அன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உண்டாயிருக்க ஒப்பான யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் சொரூபத்தை ஆகிலும் உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டும். இப்படி ஒரு முறை ஒரு வீட்டுக்கு ஜபிக்க அழைக்கப்பட்டிருந்தேன். அங்க போனேன், ஜபம் பண்ணிட்டே இருக்கிறேன். அந்த விசுவாசி சகோதரி வீட்டில அந்த அம்மா பெட்டியில யாரோ கிஃப்ட் பண்ண ஒரு மெழுகு வேளாங்கண்ணி சிலை வச்சிருக்கிறாங்க. அதை கொண்டு வந்து கொடுத்தவங்க அதை வச்சு மந்திரம் பண்ணி அந்த குடும்பத்துல அந்த அம்மா கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. எதுக்காக ஜபிக்க போனேன்னு சொன்னா, அந்த அம்மாவுடைய முகம், கையே காலு அப்படியே பருக்கள் இருக்கும், வெளியே போக முடியாது, தான் சொந்த கையால எடுத்து சாப்பிட முடியாது, ஸ்பூன்ல அள்ளி தான் சாப்பிட முடியும், சாப்பாட்டை பிசைஞ்சு சாப்பிட முடியாது. எப்படிப்பட்ட ஒரு கட்டு. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துற, சிஸ்டர் உங்க பெட்டியில ஒரு விக்கிரகத்தை பார்க்கிறேன், அதை வச்சுதான் உங்களுக்கு இப்படி ஒரு அழகை கெடுத்து வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நீங்க அவங்களுக்கு எப்பவுமே எதிரியா பாக்குறீங்க, அவங்க உங்களை பழைய பகையெல்லாம் ஒன்னு விட்டு சொந்தம் இப்படி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே
அந்த சகோதரி பொத்துன்னு கீழே விழுந்தான். ஜபம் பண்ணு, நீ யாருன்னு கேட்கிறேன். நான் தான் ஏவல். யாரு ஒன்னு அனுப்புனது? சோ அண்ட் சோ. அவங்க புருஷன் பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற. எப்படி வந்தது? இந்த விக்கிரகத்தின் வழியா தான் அவளுக்குள்ள வந்தேன். அவளுக்கு மாதானா ரொம்ப பிடிக்கும். ஆனா ரட்சிக்கப்பட்டு ஞானசானை எடுத்துட்டு சபையில இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த அம்மா அந்த மாதா மேல நம்பிக்கையா இருக்கிறாங்க. டெய்லி ஒரு முறை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு மறுபடியும் வச்சிருவாங்க. இது நான் சொல்ல, அம்மாவுக்குள்ள இருந்த பிசாசு. பிசாசு பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறவன் உண்மை. ஆனா அவங்க புருஷன் சொன்னாரு, அத்தனையும் உண்மைதான் பாஸ்டர். ஜெபம் பண்ணி விடுதலையாக்கி அதே அந்த இதுவை வெளியில வாசல்ல கொண்டு வந்து வைத்து எரித்து விட்டு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு 3 முறை ஜெபம் பண்ணேன். அந்த அம்மாவுடைய முகம் முன்போல மாறினது, கைகள்ல தழும்புகள்லாம் மாறினது. ஆனா அந்த புண்ணுகள் இருந்த அந்த இடத்துல இன்னைக்கும் பொட்டு பொட்டா அந்த டாட்ஸ் இருக்கு. அவங்க அழகு பண்ண முடியாது. அதாவது நல்ல பவுடர் போட்டு நல்ல இருக்க முடியாது. ஆனா கிளியரன்ஸ் ஆயிடுச்சு. இப்படி சில விக்கிரக ஆராதனைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது நமக்கு வர வேண்டிய நன்மைகளை அது தடுக்கிறது. நம்ம நினைக்கிறோம் இறந்தவங்க தானே, எங்க வீட்டுக்கு எப்போ வேணாலும் யாரு வேணாலும் வாங்க, வாசல்ல ஒரே ஒரு வசனம் வச்சிருப்பேன். அதுவும் நம்ம லலிதா சிஸ்டர் பாஸ்கர் அவங்க கிஃப்ட் பண்ண அந்த வசனம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஹால்ல கிச்சனுக்கு போறதுக்கு முன்னாடி செவற்றுல பட்டுக்கோட்டையிலிருந்து வந்த பாஸ்டர் பர்னபாஸ் ஃபுல் காஸ்பல் சர்ச்சினுடைய பாஸ்டர், அவர் இந்த வீடு பிரதிஷ்டைக்கு வரும்போது அதை கொடுத்தார். அதை வச்சிருக்கிறேன். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதா. இப்படிதான். அடுத்து என் மக ஒன்னு வாங்கி மாட்டி இருக்கிறார். பி பாசிட்டிவ், ட்ரீம் பிக், பி கைண்ட், ஒர்க் ஹார்ட், ஸ்டே ஹம்பிள், கீப் ஸ்மைலிங். இதை டெய்லி நான் படிக்கிறேன். இந்த வசனங்கள். ஆகவே ஆண்டவர் சொன்னது, வசனங்களை உன் கையிலே கட்டிக்கொள், உன் கழுத்திலே மாட்டிக்கொள், உன் வீட்டு நிலைகால்கள்ல வை. ஆனா நம்ம எதை வச்சிருக்கிறோம்? எசேக்கியேல் படிச்ச 14:6 படி பலதை வச்சிருக்கிறோம். ஆனா இன்னும் கூட எங்க மாமியார் வீட்டுல ஒரு சிலர் எல்லாம் அவங்க அப்பா போட்டோவை நான் பார்க்கல, அவங்க அம்மா போட்டோ வச்சிருக்கிறாங்க. எங்க மச்சனமார் வீட்லயும் எங்க மைனிமாருங்க வீட்லயும். செத்தவங்களுக்காக அழாமல் இருங்கள் என்று எரேமியாவில் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆகவே செத்தவங்களுக்காக கீறிக்கொள்ள வேண்டாம். கீறிக்கொள்ள வேண்டாம் என்றால் மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டாம் என்று பொருள். மரித்தவர்களுக்காக அழ வேண்டாம், செத்தவர்களுக்காக கீறிக்கொள்ள வேண்டாம் என்று எரேமியாவிலே இந்த வசனம் இருக்கிறது. ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் அலைந்து திரிவதற்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க கூடாதபடி இருக்கிற அருவருப்புகளையும் நாம் சிந்திக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஆகவே அருவருப்புகளை நம்மை விட்டு அகற்றிவிட்டால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டில தங்கும். நீங்க கேட்கலாம், சிலுவையை வைக்க கூடாதா பாஸ்டர்?
அதுவும் சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க வச்சிருக்கிற சிலுவை அது இயேசு கிறிஸ்து தொங்கின சிலுவை இல்லை. அந்த சிலுவையை வச்சிருப்பாங்க. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா சிலுவை மேல ஒரு சால்வை போட்ட மாதிரி இருக்கும். அதுல 4-5 வரிகள் வார்த்தைகள் இருக்கும். அதை வச்சிருப்பாங்க. ஆனா அது ஒழுங்கில்லை. அது மனுஷன் தன்னுடைய நலனுக்காக எழுதி கொண்டது. பணம் வர்றது, பொருள் வர்றது, அதை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சிலுவை இருக்குது வீட்டுல இதெல்லாம் வருது அப்படியெல்லாம் நினைச்சு நம்முடைய ஜீவியத்தை நம்ம ஏமாற்றி கொள்ள கூடாது. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விக்கிரகங்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே விக்கிரகம் தேவனுடைய பார்வையில அருவருப்பாக இருக்கிறது. விக்கிரகங்களை நம்மை விட்டு அகற்றிவிட்டு நாம் தேவனுடைய வசனங்களை பிடித்து கொண்டு நடக்கும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில அன்பானவர்களே, அநேக அருவருப்புகளை நம்முடைய வீடுகளில் இருந்து அகற்றி விடுவது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சாமுவேல் அதுதான் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, உங்களிடத்தில் இருக்கிற அஸ்தரோத்துக்களை தூக்கி எறியுங்கள், கர்த்தர் பட்சத்திலே திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ளே சில விக்கிரகங்கள் உண்டு. பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை, இப்படிப்பட்டவைகள் எல்லாம் நம்மை விட்டு விலக்கும்படி தேவனுடைய வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. ஆகவே எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் உங்களால் பிதாவிடத்தில் வர முடியாது என்று சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி ஜீவனுள்ள தேவனை நாம் பின்பற்றுவோம். ஆகவே நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். நாம் எப்படி பண்ணோம் தெரியுமா? வசனமின் முன்னே உலகமென் பின்னே, வசனமின் முன்னே உலகமென் பின்னே, வசனமின் முன்னே உலகமென் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இப்படி பாருங்க. ரட்சிப்பின் முன்னே உலகமென் பின்னே, ரட்சிப்பு முன்னே உலகமென் பின்னே, ரட்சிப்பு முன்னே உலகமென் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். வேதமென் முன்னே உலகமென் பின்னே, வேதமென் முன்னே உலகமென் பின்னே, வேதமென் முன்னே உலகமென் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான்,
பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். வேதம் சங்கீதம் 119 165 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த வேதத்தை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகுந்த சமாதானம். இடறல்கள் இல்லை, அலைச்சல்கள் இல்லை, அருவருப்புகள் இல்லை. ஆகவே இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய அருவருப்புகளை நம்மை விட்டு அகற்றுவோம். ஒருவேளை நம்முடைய காரியங்களை நம்ம விளங்கி கொள்ளாம நம்ம இஷ்டத்துக்கு இருந்தோம்னா தேவனுடைய அலைச்சல்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு மாறாக அலைச்சல்களாகவே இருக்கு. ஆகவே இந்த காலை வேளையில எல்லா அருவருப்புகளையும் இன்றைக்கு நாம் விட்டு தேவன் பக்கமாய் திரும்பணும். நம்முடைய சபையில் இருக்கிற மக்கள் திரும்பணும், நம்ம திரும்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. எப்படி கட்சிக்காரன் அவன் கட்சி தலைவரை போட்டோவை பாக்கெட்ல வச்சு சுத்திக்கிட்டு இருக்கிறானோ, அப்படி நிறைய வாலிபருங்க லவர் போட்டோ வச்சு சுத்தின்னு இருக்கிறான். அது அழிவுன்னு தெரியல. ஆகவே இந்த காலை வேளையில அருவருப்புகளை அகற்றி இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும், வாலிப தங்கச்சிகளும், குடும்ப தலைவர்களும், குடும்ப தலைவிகளும் கர்த்தர் பக்கமாய் திரும்பும் போது இனி நீ அலைந்து திரிவதில்லை என்ற வார்த்தையின்படி நம்முடைய அலைச்சல்களை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த காரியத்திற்காக ஏவப்பட்ட ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அலைச்சல்களையும் மாற்றுவதற்கு கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ளுவோம். யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரமே சப்பா, உமை ஸ்தோதரிக்கிற ராஜா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக கூட நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த நாள்ல கூட ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களிடத்துல இருந்த அருவருப்புகள் ஆண்டவரே ஏசப்பா, உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே அஸ்தரோத்துக்கள் அருவருப்புகள் ஆண்டவரே எங்களிடத்துல காணப்படுகிறது ராஜா. ஆண்டவரே ஏசப்பா, எங்களுடைய பாரம்பரியமான காரியங்கள் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்னும் எங்களிடத்துல இருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, இந்த நாள் ஆண்டவரே ஏசப்பா கேட்ட வசனத்தின்படியாய் ஆண்டவரே எங்களுடைய அஸ்தரோத்துக்களையும் ஆண்டவரே அருவருப்புகளையும் நரகலான விக்கிர தோப்புகளையும் கர்த்தாவை விக்கிரகங்களையும் எங்களை விட்டு அகற்றும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். கர்த்தாவை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதற்கான வழிகளையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே உம்முடைய வேதத்தை ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவரை மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று ஆண்டவரே ஏசப்பா அந்த வசனத்தின்படியாய் ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே ஏசப்பா என்னிடத்திலிருந்தும் எங்க சபையில உள்ள விசுவாச குடும்பங்களிடத்துல இருந்தும் ஆண்டவரே ஏசப்பா இந்த விக்கிரகங்களை அகற்ற ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் வேதத்தை அதிகமாய் வாசிக்கிறவர்களாகவும் அதை அதிகமாய் நேசிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. இன்னுமாய் ஆண்டவரே வேதத்தின்படி நடக்கிறவர்களாகவும் எங்களுக்கு ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்னும் பாரம்பரியமான விக்கிரகங்கள் எங்களிடத்துல காணப்படுகிறது ராஜா, எங்களுடைய சிந்தனையில காணப்படுகிறது. கர்த்தர் ஆண்டவரே அதை முற்றிலும் ஆண்டவரை வேரோடு ஆண்டவரை பிடுங்கி போடும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா, இனி வரும் நாட்கள்ல ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களிடத்துல காணப்படக்கூடாது. விசுவாசிகள் என்று ஆண்டவரே எங்களிடத்துல பேர் இருந்தாலும் ஆண்டவரே இன்னும் அநேக காரியங்கள் ஆண்டவரே எங்களிடத்துல காணப்படுகிறது ராஜா. எங்களிடத்துல காணப்படுகிறதான பொருளாசைகள் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே பண ஆசைகள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் உமக்கு ஆண்டவரே உம்மை விட்டு விலகி போகிற எல்லா விக்கிரகக்குரிய ஆவிக்குரிய ஆண்டவரே சப்பா ஆவிக்குரிய
ஆண்டவரே இல்லாத காரியங்கள் ஆண்டவரே எல்லா இடத்திலையும் ஆண்டவரே மனிதர்களை முன்வைத்து கொண்டு ஆண்டவரே இசப்பா உமக்கு முதலிடம் கொடுக்காமல் ஆண்டவரே மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று அவர்களை முதலிடம் வைத்து ஆண்டவரே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் எங்களிடத்திலிருந்து நீங்க அகற்றி போடும்படியாய் கூட செபிக்கிற ராஜா. ஆண்டவரே இசப்பா ஸ்தோத்திரம். நீங்க அகற்றி போட்டு ஆண்டவரே முழுவதும் உரிமை உள்ளவர்களாக மாற்ற என் தேவன் நீங்க உதவி செய்யுங்க. உமக்கு பரிசுத்தம் என்று எழுதி கொள்ள என் தேவன் நீங்க உதவி செய்யுங்க. நாங்க வார்த்தையினாலேயோ ஆண்டவரே பெரும் பேச்சினாலேயோ ஆண்டவரே நாங்கள் விசுவாசிகளா இல்லாதபடிக்கு ஆண்டவரே இசப்பா வசனத்தோடு ஒத்து போகிறவர்களாக வசனத்தின்படி நடக்கிறவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரையும் எங்களை மாற்றி கொடுக்கும்படியாய் கூட செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீங்க அப்படியே செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக மருத்துவமனைகளிலே பலவீனப்பட்டு சுகவீனப்பட்டு இருக்கிற ஊழியக்காரன் நிறைய பேர் இன்னைக்கு பலவிதமான பலவீனங்களை சிக்கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க, முந்தானேத்து கூட ஒரு சம்பவம், 35 வயதுள்ள ஊழியக்காரருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஊழியக்காரர். ஆனாலும் அது எல்லாம் ஏன் நடந்ததுன்னு கேட்கறதுக்கே பயமா இருக்கு. நல்லா இருந்தாரு, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தாருன்னு கொண்டு போனாங்க, ஆபரேஷன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 8 லட்சம் செலவு பண்ணியிருக்கிறாங்க. 35 வயசு, 30 வயசுல கல்யாணம் பண்ணாரு. 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, ஊழியம் செய்யறாங்க, ஒரு சின்ன மந்தை இருக்குது. இப்படிப்பட்ட நிறைய ஊழியக்காரங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் நல்ல சுகத்தை தரணும். ஊழியக்காரங்களை ஆண்டவர் நல்ல பலத்தினால் இடைக்கட்டணும். அதே மாதிரி நிறைய ஊழியக்காரங்க 2 வாரத்துக்கு முன்னால பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாம பிள்ளைய காலேஜ்ல இருந்து டிஸ்கன்டினியூ பண்ண வச்சிட்டான்னு ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். பிறகு கர்த்தர் ஏதோ ஒரு விதத்தில் அற்புதம் செய்து அந்த பிள்ளையை படிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து ஸ்பான்சர் பண்ணி முழுவதுமா அந்த பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆனா நிறைய பேருக்கு அந்த மனசு இல்லை, ஒரு சிலருக்கு இருக்குது. ஆகவே இப்படி பொருளாதாரத்தினாலும் சரீர பலவீனத்தினாலும் சிக்குண்டு மருத்துவமனையில் இருக்கிற ஊழியக்காரர்களை ஆண்டவர் பூரண சுகத்தை தந்து ஆசீர்வதிக்கணும். அதற்காக ஒருத்தர் ஜெபிக்கலாம். யார் ஜெபிக்க போறா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேலைக்காக வேண்டிய ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இப்ப சொன்ன குறிப்புக்காக நம்முடைய பாதப்பிள்ளையில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவரேர் ஊழியக்காரர்கள் ஆண்டவரே நல்ல ஒரு சுகம் பலனை நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாமமானது மகிமைப்படுவோம் ஆண்டவரே. உங்களுடைய ஊழியமானது ஆண்டவரே நல்ல பிரபலமாகவும் தகப்பனே அநேக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே அந்த ஊழியக்காரர்களுக்கு நல்ல ஒரு சுகம் பலனை நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, அவங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான தேவைகளையும் பொருளாதார தேவைகளையும் ஆண்டவரே நீர் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆகையினால ஆண்டவரே எல்லாரும் நல்லபடியாக ஆண்டவரை ஊழியம் செய்து நாம் மகிமைக்கின்ற ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் ஆண்டவரே எத்தனையோ பேர் சுகவீனமாக ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க என்று கேள்விப்பட்டுக்கிறோம். அந்த ஊழியக்காரர்களை உங்களுடைய பாதங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சுகவீனமாக இருக்கிறவங்களுக்கும் காயப்பட்ட கரத்தினால் ஆண்டவரை தொட்டு சுகம் கொடுத்து தெய்வீக சுகத்தை நீர் தருவீராக ஆண்டவரே. ஊழியமானது பிரபலமாகவும் அநேக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்குமே ஆண்டவரே நல்ல ஒரு சுகம் பலன் நீர் தருவீராக. அப்படியே நீர் செய்ய போகிற தெய்வக்காக வேண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதி கன மகிமை யாவற்றுமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு
அப்படியே செய்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 2 நாளைக்கு முன்பு ஒரு ஊழியக்காரரை சந்திச்சேன். நம்ம இடத்துக்கு வந்தாரு, ஜெபம் பண்ணாரு. அவர் சொன்னாரு, நானு எனக்கு கிடைச்சதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நான் விட்டுட்டேன் பாஸ்டர். எனக்கு இடமில்லாம இருக்கிறேன். ஒரு பட்டா இல்லாத இடத்துல போய் சபை கட்டி ஆராதனை பண்ணிருக்கிறேன். எவ்வளோ இடங்கள் வந்தது, வாங்க சொன்னாங்க. நானு அந்த நேரத்துல காசை பார்த்தனே தவிர ஃபியூச்சரை நான் பார்க்கலன்னு. இப்படி நிறைய ஊழியக்காரங்க ஃபியூச்சரை பார்க்காம அன்னன்னைக்கு கிடைக்கிறது அன்னன்னைக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கு வசனம் சப்பக்கட்டு கட்டுறாங்க. அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்றைக்கு எங்களுக்கு தாரும். ஆமீன். ஆகாரத்தை கொடுக்கிறாரு. இப்படி நாட்களை வீணாக்கிட்டு காலங்களை வீணாக்கிட்டு ஃபியூச்சரை பத்தி யோசிக்காம தாண்டோனித்தனமா சுத்திக்கிட்டு திரிகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொல்றது ஊழியக்காரங்க. அப்படிப்பட்ட அலைச்சலா இருக்கிற ஊழியக்காரங்களை ஒரு இடத்துல ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி ஒரு ஊழியம் செய்வதற்கு ஒரு சொந்த இடத்தை அவர்களுக்கு கொடுத்து அதை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்காக விக்டோரியா சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. சோத்திர ஆண்டவரையும் நன்றியோடு சோதரிக்கிற ராஜா, ஆண்டவரையும் கோடான கொடி சோத்திரம் கொடுத்த வசனங்களுக்காக நமக்கு நன்றி தகப்பனே. இந்த வேலையில கூட ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் ஞானம் இல்லாமல் நடந்து கொண்டு ஆண்டவரே கிடைக்கும் வாய்ப்பை விட்டு அப்பெல்லாம் பார்க்கணும்னா இடம் ரொம்ப சீப்பா இருந்திருக்கும். ஆனா இப்பெல்லாம் முடியாது. ஆனாலும் அந்த நேரத்தை அவங்க பிரயோஜனப்படுத்தாம விட்டுட்டு ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. அதனால ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஆண்டவரே இப்ப இன்னைக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், சொந்தமா இடம் வேணும், நம்ம வாடகைலாம் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஸ்திரமான இருதயத்தோடு இருக்கணும். அன்னன்னைக்கு ஊழியத்துல அன்னன்னைக்குள்ள காரியங்களை ஞானமாய் நடந்து கொள்ள ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பட்டா இல்லாத வாங்கி போட்டு அப்புறம் எவனாவது அது பட்டா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பண்ணுவாங்க. அதனால எல்லாவற்றிலும் ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே கொஞ்சமோ அதிகமோ எல்லாவற்றிலும் கர்த்தர் ஞானத்தை கொடுத்து அன்றுள்ள அப்பது இல்லாதபடிக்கு ஊழியத்துல ஆண்டவரே முன்கூட்டியே எல்லாவற்றையும் செய்யணும். அதை செய்து ஆண்டவரே கர்த்தர் ஞானமாய் நடந்து கொள்ளணும். அப்பொழுதுதான் ஊழியம் நிலைப்படும். அதனால் ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஆண்டவரே அலட்சியமா இல்லாதபடிக்கு ஆண்டவரே நாளைக்கு என்ன நடக்குமோ இன்னைக்கு நம்ம செய்து முடிப்போம், கர்த்தருக்கென்று செய்வோம், கர்த்தர் செய்வார், கர்த்தன் கூட இருப்பார் அப்படின்ற விசுவாசத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் இன்றைக்கே என்று செய்து ஊழியத்திலே சிறப்பட்டு ஆண்டவரே சத்துரு வெட்கப்பட்டு போக முடியாது ஊழியத்திலே பலப்பட்டு ஆண்டவரே அநேக ஆயிரங்களுக்கு சாட்சியா இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை ஊழியக்காரர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவியாக்கணம் பண்ண ஜெபிக்க ஆண்டவரே வார்த்தையை பிரசங்கிக்க கர்த்த கிருபை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா அலட்சிய போக்கையும் எடுத்து போடுங்க, உதாசீனத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஆண்டவரே தங்களுடைய பொறுப்பை உணர்ந்தவர்களாய் தங்கள் பொறுப்பிலே உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே நீர் வழி நடத்த வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியாய் ஒவ்வொருவருடைய ஊழியக்காரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, சுகத்தோடு பலத்தோடு வைங்க ஆண்டவரே. சுதந்திர விசேஷமாக இந்த ஊழியக்காரருடைய பிள்ளைகளுடைய தேவைகள் ஆண்டவரே ஊழியர்கள் சொன்னது போல படிக்கிறதுக்கு காலேஜ் படிப்பு அப்படி இப்படின்னு படிப்புக்கெல்லாம் தேவைகள் சந்திக்கப்படணும். அதற்காக கர்த்தர் உதவிகளை ஒத்தாசைகளை அனுப்பணும். அதே போல அவங்களும் அதற்காக ஜெபிக்கணும். ஊழியக்கார மனைவியுமாக ஒருமுறைப்பட்டு ஜெபிக்கும் போது இந்த பிள்ளைகளுடைய படிப்பு தேவைகள், பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வழி நடத்துவீங்க. அப்படியா ஒவ்வொரு ஊழியக்காரரையும் கர்த்தர் பொறுப்பேற்று வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஊழியக்காரரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவரே வரவு செலவு எல்லாத்தையும் போட்டு யாருக்கு முன்பாக ஆண்டவரே நான் இது இல்லை அப்படின்றது காரணமாக எல்லாவற்றையும் கிளீனா எல்லா நோட்ல கணக்குகளை
கணக்கெல்லாம் எழுதி வச்சு அவ்வளவு ஒழுங்கும் கிரமமா இருக்கிற ஊழியக்காருக்கு நல்ல சுகத்தை தேவன் கட்டளையிடுவீராக. அவருடைய பலவீனத்திலும் பலன் பூரணமாய் விளங்கணும். அநேகருக்கு அவருடைய ஊழியக்காரை நீ சாட்சியாய் வைத்திருக்கிறீங்க. இன்னும் சாட்சியாய் வைத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே சோத்திரம். இதோ கர்த்தாவே இந்த மறைமநகரம் சுற்றியுள்ள 33 கிராமங்களை ஊழியக்காரை சாட்சியாய் வைத்து கூட்டம் கூட்டமான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்ட நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராங்க. எல்லாம் முட்டி வெளி அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு மகனுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவரே உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுத்து வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இளையரப்பத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில இன்னும் ஒரு சிலர் எல்லாரும் இந்த வாட்ஸ்அப் குழுவில இணையணும். இணைஞ்சு இந்த ஜபத்துல பங்கு கொள்ளணும். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நாளை வியாழன், வெள்ளி, சனி நம்முடைய சபையில சுத்திகரிப்பு கூட்டங்கள் இருக்கிறது. ஆகவே அந்த தேவன் அடுத்த வாரம் தான் நமக்கு வருது இல்லையா? ஆமா, அடுத்த வாரம் வருது. தொடர்ந்து நம்முடைய சபையின் காரியங்களை கர்த்தர் நடத்தி அற்புதம் செய்யும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பங்கு கொண்ட ஒவ்வொருவருக்கும் இந்த ஜபத்துக்குரிய பலனை அவர்கள் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதங்கள் தங்கும். ஒவ்வொரு நேரத்துடைய பலனை கர்த்தர் வைக்கணும். அவர்கள் சாட்சியா வந்து சொல்லணும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியா நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதனால ஆரோனுக்கு பிறந்த நாள் அவனுடைய வாழ்க்கையில ஏசாயா 58:8 படி ஒரு சுகவாழ்வு துளிர்க்கணும். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளணும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களுக்கு நேராய் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.